Hi guys, welcome back to my channel Super Smart Academy. இன்னைக்கு நம்ம NTPC graduateல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். Which of the following administrative innovation is attributed by Alauddin Khilji regime? ஸோ அலாவுதீன் கில்ஜியோட அந்த காலத்தில் அவரு போட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னோவேஷன் இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன ரெகுலேஷன் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ரேஷனிங். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆன கிரெயின், க்ளோத்து, ஹார்சஸ், டெய்லி நெசசிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல்டு ப்ரைஸை வந்து கொண்டு வந்தார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளாக் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து பதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் ப்ரிவெண்ட்டும் பண்ணார், பனிஷும் வந்துட்டு பண்ணார். நெக்ஸ்ட் வந்து என்ஷூர் சப்ளைஸ் வேர் அவைலபிள் அட் அஃபர்டபுள் ப்ரைஸ், அதாவது டு மெயின்டைன் அ லார்ஜ் ஆர்மி. ஸோ அஃபர்டபுள் ப்ரைஸில் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூரும் வந்து பண்ணிக்கிட்டார். ஸோ அப்போ மீதி 3 ஆப்ஷன் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கிரியேஷன் ஆஃப் மன்சப்தாரி சிஸ்டம். அப்போ மன்சப்தாரி சிஸ்டம் கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர். ஸோ அக்பர் தான் மன்சப்தாரி சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி வந்து திவான் ஐ அஸ் அப்படிங்கிறதோட ஃபவுண்டேஷன், அது யார் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி அது அலாவுதீனுக்கு முன்னாடியே வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து அதை ஸ்ட்ரென்தன் தான் வந்துட்டு பண்ணியிருப்பார் மிலிட்ரி ரிஃபார்முக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி ஆன இக்தா சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் பீரியட்லேயே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஸோ இதுதான் மீதி 3 ஆப்ஷனுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.